தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடும் ஜெபம். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறையாய் உமது அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 11ஆவது அதிகாரம் 21 முதல் 22 முடிய உள்ள இறைவார்த்தைகள். வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிறபோது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று சலேத் மலையில் காட்சி தந்த அன்னையினுடைய இரகசியத்தை நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஏன் நாம் ஜெபமாலை ஜெபித்து இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும் என்பதற்கு இது ஒரு சரியான புரிதலை நமக்கு தரும். 1846 செப்டம்பர் 19ஆம் நாளில் பிரான்ஸ் நாட்டில் சலேத் மலையில் மாடு மேய்த்து கொண்டிருந்த மெலானி என்ற சிறுமிக்கும் மாக்சிமின் என்ற சிறுவனுக்கும் மாதா காட்சியளித்தார்கள். முழு நேரமும் கண்ணீர் சிந்தினார்கள். காரணம், இறைவனுடைய கற்பனைகளை மக்கள் அனுசரிக்காமல் பாவத்தை கட்டிக்கொள்வதால் கடவுளின் தண்டனை உலகின் மீது விழப்போவது உறுதி என்பதனால்தான். மெலானி மாதாவின் கட்டளைப்படியே அந்த இரகசியத்தை பாப்பரசர் 9ஆம் பத்திநாதருக்கும் மற்றும் அனைவருக்கும் தன்னால் இயன்ற அளவு அறிவித்தார். இச்செய்தியை திருச்சபைக்கு வெளியில் உள்ளவர்கள் அல்ல, திருச்சபையில் உள்ளவர்களும் விசேஷமாக திருச்சபை அதிகாரிகளுமே மிக வேகமாய் எதிர்த்தார்கள். இவ்வளவிற்கும் சலேத் மாதாவின் காட்சி திருச்சபையின் முழு அங்கீகாரத்தை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மரியாயின் மாசற்ற இருதய பரிகார பக்தியை அனுசரிக்கும்படி கேட்கிற பாத்திமா மாதாவின் காட்சிகளையும் செய்திகளையும் சந்தேகித்து பாராமுகம் காட்டுகிறவர்களுக்கும், திருச்சபையின் அதிகாரிகளே, ஏன் இவர்கள் மோட்ச செய்திகளை இப்படி எதிர்க்கிறார்கள்? இதற்கு சலேத் காட்சிகள் பெற்ற மெலானியே பதில் அளிக்கிறாள். தாங்களே சுட்டி காட்டப்படுவதாக கருதும் மேற்றாணிமார்களே, இந்த இரக்கமுள்ள இரகசியத்தின் எதிரிகளாயிருக்கிறவர்கள் நம் இரட்சகரை மரணத்திற்கு தீர்ப்பிட்ட பெரிய குருக்களைப் போல அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று அவர் தன்னுடைய ஆன்ம வழிகாட்டிற்கு அருள் தந்தை கோம்பே அவர்களுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். சலேத் இரகசியத்தை பலரும் மறுக்க காரணம் இறை ஊழியர்களை பற்றி அதிலே மாதா கூறியிருக்கும் கடின வார்த்தைகள்தான். குருக்களை பற்றி தேவதாய் ஒருபோதும் இப்படி கடினமாக பேச மாட்டார்கள் என்பது அவர்கள் கூறும் காரணம். ஆனால் அதற்கு மெலோனியே பதில் அளிக்கிறார். ஞானத்திற்கு இருப்பிடமாகிய மாதா பலிபீடத்தின் ஊழியர்களை பற்றி ஒருபோதும் கேடாக பேசவில்லை. கத்தோலிக்க தேவ ஊழியரின் ராக்கினியாகிய அவர்கள் கடவுளின் ஜனங்களுடைய மேய்ப்பர்களின் ஆத்துமங்களை தொற்றியுள்ள நோய்களை இரக்கத்துடன் சுட்டி காட்டினார்கள். ஜெபத்தையும் தவத்தையும் மறந்து
கடந்து போகும் காரியங்கள் மீதுள்ள பற்றுதலால் தங்கள் இதயங்களை நிரப்பியுள்ள அவர்களின் விசுவாசம் குளிர்ந்து விட்டது. அவர்கள் எதிர்ப்பதற்கு பதிலாக தங்களுக்குள்ளே நுழைந்து தங்கள் விசுவாசத்தையும் தேவ சிநேகிதத்தையும் புதுப்பித்து நமது ஆண்டவர் இயேசுவின் முன்மாதிரியைப்படி தங்கள் நடத்தையை திருத்திக் கொள்ள வேண்டியதே அவசியம் என்பதை அன்னை மரியாள் வழியாக மெலோனி இந்த உலகத்திற்கு செய்தியை கொடுக்கிறார். இயேசுவையே பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு ஓட்டுகிறான் என்று ஏற்க மறுத்த தலைமை குருக்கள் பரிசேயர் சதுசேயரைப் போன்று அன்னை மரியாளின் செய்தியை புறக்கணிக்கும் ஒவ்வொரு கத்தோலிக்கர்களும் குருக்களும் கன்னியர்களும் அவ்வாறே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜெபம் தவம் இல்லாத வாழ்க்கை, பாவத்தை குறித்த பயமில்லாத வாழ்க்கை, மறு உலகை பற்றிய அசட்டைத்தனம் இவைகள் இன்று திருச்சபையின் மக்களுக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. எனவே அவர்களுக்கு அன்னை கொடுக்கும் எச்சரிக்கை உணர்ந்து நமது பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலக பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அனுதினமும் ஜெபமாலை ஜெபித்து நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். ஜெபமாலையே அன்னை கொடுத்த வலிமையான ஆயுதம். இதனை மேலிருந்து கீழிருக்கின்ற கத்தோலிக்க திரு அவையின் பல்வேறு நிலைகளில் அழைக்கப்பட்ட மனிதர்கள் அதனை செய்ய வேண்டும் என்று உறுதியாக இந்த செய்தியின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே மனதுருகி நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அகில உலக பாவங்களுக்கு பரிகாரமாகவும் தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசுவின் திரு இரத்தத்திற்கு நம்மை இணைக்கும்படியாக அன்னை மரியாளோடு இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். பாவங்களை மன்னிக்க, பாவிகளை மீட்கவே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து தமது தூய இரத்தத்தால் மீட்பை பரிசாக வழங்கிய எம் ஆண்டவர் இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எங்களை பலப்படுத்தவும் வழிநடத்தவும் விடுவிக்கவும் எங்களோடு உடனடக்கும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை அன்பு செய்கிறோம். இயேசுவின் இருதயத்தை அன்பு செய்து அவருடைய இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் குடும்பங்களை நான் பாதுகாப்பேன், அவர்களை நல்வழிப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த எம் இருதய ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் இருக்கும் அனைவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். உம்மை நெருக்கமாக அன்பு செய்து உம்மிடத்தில் இருக்கும் அன்பால் நாங்கள் நிரப்பப்படவும் பகைமை, கோபம், வெகுளி, பொறாமை, போட்டி, சண்டை சச்சரவுகள் போன்ற அற்ப பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். குடும்ப பிரச்சனைகளால் பிரிந்து நிற்கும் குடும்பங்கள் இன்று இறையருளால் இணைக்கப்படுவதாக. குழந்தைகளின் உள்ளத்தில் உம்மை பற்றிய அறிவும் தெய்வ பயமும் ஒழுக்கமுள்ள வாழ்வும் வாழ்வதற்கு தூய் ஆவியானவர் அவர்களில் ஊற்றப்படுவார்களாக. பாவத்தை குறித்த அச்சத்தோடும் பரிசுத்த வாழ்வு வாழும் வைராக்கியத்தோடும் நாங்கள் வாழ அருள் புரிவீராக. எங்களில் செயலாற்றும் பிசாசுகளை அடையாளம் கண்டு இயேசுவின் நாமத்தால் அவைகளை விரட்டி மீண்டும் எங்கள் வாழ்க்கையில் அவைகள் நுழையாதபடி இயேசுவின் உமது இரத்தத்தினால் இன்று நாங்கள் எங்களையே முத்திரையிடுகிறோம். எங்களிலே பிசாசின் தந்திரங்கள் செயல்பாடுகள் எதுவும் செயலாற்ற முடியாதபடி இயேசுவே, நீர் இன்று அதனை அதட்டி பாதாளத்தில் தள்ளி எங்கள் இதயத்திற்கும் குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளித்தருள்வீராக. உம்முடைய திரு இருதய அன்பினால் இந்த உலகம் ஆளப்பட எங்களையே ஒப்பு கொடுத்து மன்றாட இடைவிடாமல் அன்னையோடு இணைந்து கரம் கோர்த்து பாவத்திற்கு பரிகாரம் தேட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இரட்சணியமாயிரும். ஆமேன்.